அதில் இன்னொன்று சார், பீகார் தேர்தலில் இந்த நிதிஷ்குமார் அந்த மாநிலத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்ததை வந்து அந்த பாட்னா உயர்நீதிமன்றம் வந்து மாநில அரசு அதை எடுக்கலாம் என்று கூறிவிட்டது. ஆனால் இடஒதுக்கீடு விகிதத்தை 50%-இலிருந்து 65% உயர்த்தும் அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை. அதைத்தான் தமிழக அரசு கோட் பண்ணுச்சு. இந்த மாதிரி நம்ம அந்த புள்ளி விவரங்களை எடுத்து வச்சுக்கலாம், ஆனால் அந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு அளிக்கக்கூடிய அதிகாரம் தமிழக அரசுக்கு வந்து இல்லை. அதனால தான் அதை மத்திய அரசு எடுக்கணும்னு நாங்கள் வலியுறுத்தணும் அப்படின்னு தமிழக அரசு அந்த தொடர்ந்து அந்த வாதத்தை முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதனால தமிழகத்தில் மாநில அரசை எடுக்கணும்னாங்க. ஆனால் இப்போ பீகாரில் இந்த இடஒதுக்கீட்டின் அளவை இந்த தேர்தலில் அதிகரிப்போம் என்ற ஒரு வாக்குறுதி முக்கியமான அஸ்திரமாக அங்கு ஐக்கிய ஜனதாதளம், பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பிரயோகப்படுத்த போகிறது என்ற தகவல் வருகிறது. ஆனால் அது அங்கு அமல்படுத்தப்பட்டால், அதாவது 50% என்ற உச்சவரம்பு 65% அதிகரிக்கப்பட்டு அங்கு முற்படுத்தப்பட்டவர்களுக்கும் அந்த ஓபிசி பிரிவினருக்குமான இடஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டால் அதே அளவு மற்ற மாநிலங்களுக்கும் வருமா என்ற சிக்கல் இருக்குது. அதுதான் கேட்குறேன். அதற்கான வாய்ப்பு இருக்குதா நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைன்னா அது எப்படியே இந்த வாக்குறுதியோடு தள்ளி போட்டே போவாங்களாம்? காலக்கெடு நிர்ணயிக்கப்படலை. பீகார் தேர்தலுக்கு முன்பாக அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று காலக்கெடு நிர்ணயிக்கப்படலை. ஒரு வாக்குறுதியாக கொடுத்து அதை வாக்குகளாக அறுவடை பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதை சரியானதுதான். இன்னைக்கு வந்து தேர்தலுக்காக பாஜக எல்லா வகையான ஆயுதங்களையும் அது அஸ்திரங்களையும் பயன்படுத்தும். அந்த அடிப்படையில் ஒரு 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 சமூக ரீதியாக பெருமளவு பற்று கொண்டிருக்கிற மாநிலம் தான் பீகார். அது பட்டியல் சமூகமாக இருந்தாலும், இப்போ தேஜஸ்வி கூட, அதாவது இவர் நம்ம சிராக் பாஸ்வான் கூட பட்டியல் சமூகத்திற்கான அந்த தொகுப்பு பெரிய அளவில் இன்றைக்கி அவங்க தனிப்பட்ட முறையிலேயே கிட்டத்தட்ட 6-7 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்றிருக்கிறார்கள். அதே மாதிரி சிறுபான்மை மக்கள், இஸ்லாமிய மக்கள், ஒய்சியினுடைய கட்சி கூட கொஞ்சம் வலிமையாக ஒரு பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியதை நம்ம கடந்த கால தேர்தலில் பார்த்தோம். அதே மாதிரி யாதவ சமூகம், பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கான பெரிய அளவில் தனிப்பெரும்பான்மையோடு அது எண்ணிக்கையில் வெற்றி பெறுவதும், அந்த சமூக ரீதியாக சாதி ரீதியாக அங்கு வாக்கு திரட்சி, வாக்கு வங்கி இருக்கிறதையும் நம்ம பொதுவாக இந்தியா முழுக்க அதை ஒப்பிட்டு பேசுவோம். நம்ம உத்தரப்பிரதேசத்தையும் பீகாரையும் அப்படித்தான். நீங்கள் இப்போ வந்து பாஜக சாதி வாரியாக கணக்கெடுப்பு அல்லது இடஒதுக்கீடு அல்லது அதன் அடிப்படையில் சலுகைகள் என்பதை இதுவரை ஏற்க மறுத்த பாஜக அவன் வெறும் மதம் என்கின்ற அடிப்படையில் மக்களை அது அணி சேர்க்குமே அல்லாமல் சாதியின் பெயரால் அது 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 வசதிக்கேற்ப சில இடங்களில் பிரிப்பதும் சில இடத்தில் சேர்ப்பதும் இருந்து வந்த பாஜக இப்பொழுது ஒட்டுமொத்தமாக இடஒதுக்கீட்டு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை அறிவித்து அதனுடைய மொத்த கிரெடிட்டையும், அதாவது மொத்த அதனுடைய ஆதரவையும் அறுவடை செய்வதற்கு அனைத்து சாதி மக்களினுடைய ஆதரவையும் அது பெறுவதற்குமான முயற்சியாகவும் இந்த அறிவிப்பை நம்ம பார்க்குறோம். அது இப்போ நீங்கள் கண்ணனை கேட்ட கேள்வி சரிதான். அப்போ அந்த அடிப்படையில் தான் நேற்று பாஜகவினுடைய தேசிய தலைவர் நட்டா, அதே மாதிரி அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருக்காரு, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், அப்போ 3 பேரும் வலிமையாக அவர்கள் தலைமையில் நடைபெற்ற அந்த கூட்டத்தில் 20 பாஜகவினுடைய ஆளுகிற மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களும் 18 துணை முதலமைச்சர்களும் அதில் கலந்து கொண்டு, அதாவது பாஜகவினுடைய மோடி அரசினுடைய சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று அறிவிப்பு செய்திருக்கிற மோடி அரசை அவர்கள் பாராட்டி அங்கே தீர்மானம் கொண்டு வர்றாங்க. அப்படி அந்த செய்தி இன்னைக்கு தேசம் முழுக்க அதை செய்தியாக்குறதுலையும் நீங்க சொன்ன அந்த வாக்கு அறுவடை அரசியலுக்கு அது அணியமாயிருக்கிறது. அதற்காகவே அந்த கூட்டத்தில் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து பாராட்டுவது, அதன் மூலமாக அதை தேசம் முழுக்க அந்த கட்சியினர் பரப்புரை நடத்துவார்கள். அதற்கான, ஏன்னா நீங்க அவர்கள் ஒன்றை அறிவித்தால் அதன் மூலமாக அவர்கள் அரசியல் ஆதாயத்தை பெறுவார்கள். இதுவரைக்கும் அப்படி அவர்களுடைய ஒவ்வொரு நகர்வும் அரசியல் நகர்விலும் ஆதாயம் இல்லாமல் ஆதரவு ஐயா